வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பாஸ்தா இன் ரெட் சாஸ், இல்லைன்னா ரெட் சாஸ் பாஸ்தா. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள், அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 250 கிராம்ஸ் வந்து இங்கே எல்போ பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஒரு 5 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து அது தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற டைமில் வந்து அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு வந்து பாஸ்தா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கூட வந்து கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம பாஸ்தா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தாலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒயிட் ஆகி நல்லா ரேஸ் ஆகி நல்லா டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. கிள்ளி பார்த்தாலும் அது வந்து நல்லா வெந்திருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு சிங்க்லேயே வந்து நான் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிட்டு அது மேலே வந்து சில்லுன்னு குடிக்கிற தண்ணி வந்து நம்ம போர் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து இது எக்ஸஸ் தண்ணி ட்ரெயின் ஆகிற டைமில் வாங்க நம்ம அதோட ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ரெட் சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பொருள் வந்து தக்காளி. இங்கே வந்து நான் 4 பழுத்த சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 பெரிய தக்காளி கூட இந்த 250 கிராம்ஸ் பாஸ்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி மேலே வந்து ஒரு கிராஸ் மாதிரி வந்து வெட்டு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளிலாம் வந்து இந்த மாதிரி கிராஸ் மாதிரி வெட்டு போட்டாச்சு. அப்புறமா கூட கலருக்கு வந்து 4 வந்து வெரை மிளகா எடுத்திருக்கேன், நீட்டு மிளகா. இது வந்து நம்ம விதையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு அதை வந்து மேலே ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா விதையெல்லாம் வந்துடும். ஸோ நம்மளுக்கு விதை வேண்டாம், நம்ம விதையை எடுத்துடலாம். இன்கேஸ் இது உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது ரெகுலர் காஞ்ச மிளகா இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி விதையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 மிளகாவுக்கும் வந்து இது மாதிரி விதையை எடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து 4 தக்காளிக்கும் வந்து இது மாதிரி கிராஸ் போட்டு எடுத்தாச்சு. ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அப்புறமா மிளகா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இது வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுறலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து நம்ம நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 தக்காளிக்கும் வந்து தோல் உரிச்சாச்சு. இது வந்து நம்ம ரஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில், க்ளீன் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து கொதிக்க விட்ட விதை எடுத்த காஞ்ச மிளகா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்சட் ஹர்ப் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் மிளகா பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் வந்து இது வேக விட்டுக்கலாம். நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா சேர்ந்து வரணும். நல்லா மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கிட்டோம். இது கூட வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து நல்லா 2 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக கார்னிஷ்க்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு சீஸ் க்யூப் வந்து திருவி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.